என்ன போட்டு பண்ற? பொங்கல் இல்ல, ஹாப்பி பொங்கல். கோலம் போடணும்ல. என்ன டெய்லி இதே வேலையா பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு. நான் என்ன பண்ணேன்? எல்லா நாளும் இந்த மாதிரி எந்திரிக்க போறேன். பொங்கல் அன்னைக்கு மட்டும் தானே எந்திரிக்க போறேன். இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஆச்சு. சரி, அடுத்த பொங்கல் இருந்து வேற எழுப்புறது. இன்னும் எழுப்பாம நீ இப்பதான் புள்ளியே வச்சிட்டு இருக்க. நீ ஒரு பக்கம் போனா புள்ளி ஒரு பக்கம் போகணும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போறதுக்குள்ள விடிஞ்சிடும். நீ வந்து புள்ளி வைக்கிறியா? கரெக்டா ஸ்ட்ரைட்டா நீ வந்து புள்ளி வச்சு கொடுக்குற ப்ளீஸ். இதெல்லாம் தேவையில்லான்னு சொல்லி தான் தூங்கலான்றேன். அடுத்த வருஷத்துல இருந்து தூங்கலாம், கோலமே வேண்டாம். ஓகேவா? ஓகே, நான் சொல்லல விடிஞ்சிருன்னு. இப்பதான் கையில நோட்டே எடுத்திருக்க. நீ அதை வச்சு கோலம் போட்டு விடிஞ்சிரும். இல்ல அழிக்க வேற செஞ்சுக்கிட்டு இருக்க. பண்ணு 10 நிமிஷம் தான் டைம், நான் போயிடுவேன். ஒரு வழியா வரைஞ்சு முடிச்சிட்ட போல. நான் சொல்லல விடிஞ்சிரும்னு. ஆமா, விடிஞ்சிரும்டா. நீ வந்து கொஞ்சம் பவுடர் போடுறியா? கலர் பவுடர் ஹெல்ப் பண்றியா? சீக்கிரமா முடிச்சிடலாம். என்ன பட்டு பண்ற? சூப்பரா போடுற கலர் பொடி. உன்னை கட்டி தொலைச்ச பாவத்துக்கு இதெல்லாம் பண்ணிதான் நானு. நீ சொன்ன டைலாக்கு நீ பண்ணிட்டு இருக்க வேலைக்கும் எனக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதான் இது பண்றதே பெரிய விஷயம். பொங்கல் நான் வரைஞ்ச பொங்கல் எவ்வளோ அழகா இருந்தது. நீ பண்ணி வச்சிருக்க அவுட்லைனை பாரு, பொங்கலுக்கு புண்ணு வந்த மாதிரி இருக்கு. வரைஞ்சது மாதிரி தான் நான் வரைஞ்சேன். எந்த தப்புனா வந்து தான் தப்பு. இப்போ ஆக மொத்தம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து வச்சிருக்க. கரெக்டா? பொங்கட்டும். என்ன படுத்தே விட்டேன் நான் என்ற மாதிரி ஸ்டூல் முடியலடா. ஒரு கோலத்தை போறதுக்கு நீ பண்ற அலப்பறை இருக்குது. ஐயோ ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் வேற கரெக்ட் பண்ணணும்ல. நீ வேற எக்ஸ்ட்ரா வேலை. இதுதான் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு கோலம். இதே நான் போட்ட பொங்கல் எப்படி இருக்கு? நீ போட்ட பொங்கல் எப்படி இருக்கு? அது பலன்னு இருக்கு. லைட்டா குழஞ்சு போச்சு. தண்ணி அதிகமா ஊத்திருக்க. நீ ஊத்திருக்கேன், நான் ஊத்துல. இந்த பொங்கல் நீ தான் ஊத்தி குழச்சு வச்சிருக்க பொங்கலை. இந்த மாதிரி டைமண்ட் போட சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கண்ணு வரைஞ்சு வச்சிருக்க. யாரோட கண்ணு இது? பிக் பாஸ் சீசன் 10. சீசன் 10 நான் என்ன நல்லா லட்சணமா போட்டுருக்கேன். சீசன் 10 வரையா? ஒரு வழியா முடிச்சிட்ட போல. ஒரு வழியா முடிச்சிட்டேன். நீ வந்து ஒரு வழியா முடிச்சு விட்டேன். எல்லா பானையும் நல்லா இருக்கு. சூரியன் சுள்ளுன்னு அடிக்கிறது. 5 மணிக்கு எந்திரிச்சு சூரியன் வந்துச்சு. நீ போட்ட வேலையல்ல, நீ போட்ட பானை மட்டும் பாரு. தூக்கி வெளில போட்டலாமான்னு இருக்கு. இந்த பானையை போட்டனால தூக்க முடியல, இல்லைன்னா தூக்கி வெளில போட்டிருப்பேன். சூரியன் சுள்ளுன்னு வர அளவுக்கு அடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்க. அதுதான் சொல்றேன், நீ போட்ட பானை நாலதான் இவ்வளோ லேட்டு. தூக்கி போட்டனா அந்த தூக்கி போட முடியல. ஒரு வழியா கோலத்தை முடிச்சிட்டா. அடுத்து என்ன? அடுத்து முடிச்சுட்டு பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல்லாம் வச்சுட்டு நம்ம செம்மையாக சாப்பிட போகிறோம். பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். ஓகேவா? கோலம் போட்ட மாதிரி. டன். A few moments later. அடிக்குட்டிமா, மணி அடிக்குட்டிமா. மேப்பட்ட பொங்கல் வெளியே வந்திருக்கு. எல்லா வருஷமும் வெளில தானே வச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் மட்டும் உள்ள பண்ணோம், டைம் இல்லை. அது கொஞ்சம் வேலை சூப்பராக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருந்து வச்சிருக்கேன். பொங்கல் பொங்கல் ஐடியா. பொங்கலோ பொங்கல்.
சுட்டுக்க போகிறான். ஆமா. செப்பரேட் நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் தெரியுமா? ஏன் பண்றோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்றேன். நமக்கு உணவு வந்து எங்கேருந்து கிடைக்குது? இயற்கை தானே. ஸோ இயற்கையை கண்டிப்பாக கொண்டாடுறோம்ல. இயற்கையை கொண்டாடுற வகையிலையும் அந்த உணவை நமக்கு கொண்டு வந்து தர உழவர்களை கொண்டாடுற வகையிலையும் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கும். சிறப்பு. சரி, பொங்கல் எப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணுறான்னு சொல்லு பார்ப்போம். பொங்கல் வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத விட யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம உணவை சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் இந்த பண்டிகையை கொண்டாடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த உணவையும் நமக்கு இந்த உணவை கொடுக்குற உழவர்களையும் தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதனால எல்லாருமே, அதாவது இவங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே நம்ம வந்து தமிழர் திருநாள், அதாவது பொங்கல்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். மற்ற மாநிலங்களில் வந்து சங்கராந்தியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால மனுஷனாக பிறந்த எல்லாருமே நம்ம உணவுக்கு நன்றி சொல்கிற வகையில் எல்லாருமே கொண்டாடலாம், தப்பே இல்லை. சிறப்பு. அது மட்டும் இல்லை, எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டல, பொங்கலை வந்துட்டு பொங்கல்னு இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு செலிப்ரேட் பண்ணாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி இருந்து செலிப்ரேட் பண்ணணும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபெஸ்டிவல். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஏதோ கடமைக்கு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஜாலியாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ பொங்கல் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? ரெடி ஆயிடுச்சு பொங்கல். நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு பொங்கல் செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம், செம்மையாக சாப்பிட போகிறோம். குட்டிமா பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே ஓகே வாவ் சூப்பர். ஓகே பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே இதுதான் செலிப்ரேஷன். ஸோ நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? டன். பொங்கல் ரெடி குட்டிமா. குட்டிமா மணி ஆட்டு. பொங்கல் நல்லா இருக்கா? எனக்கு வேண்டாம். தியா பர்சன் குட்டிமா. A few moments later. செம்மையா பசி இருக்கு எனக்கு. முடிஞ்சிருச்சு போட்டோ. இந்தியன் டோனட்டையும் அப்பளமும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா லஞ்ச் ரெடி. ஒரு 5 minutes சாப்பிட்டுடலாம். எனக்கு மட்டும் நான் 10 கைக்கு மேலே இருக்கு. காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கேன். சோதிக்காதீங்க. சரி, என்னென்ன பண்ணிருக்குன்னு பாக்குறியா? ஆஸ் யூஷுவல் தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா? சரி பாக்கலாமா? வா. ஒயிட் ரைஸ், பூசணிக்காய் பொரியல், சாம்பார்,
பொரியல், கமகமான பாயாசம், நம்ம இந்தியன் டோனட், அப்புறம் பொரிக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன பட்டு ஃபுல் மீல்ஸ் ஓகேவா? செம்மையா இருக்கு. சரி பொங்கல் விஷ் பண்ணிடலாமா? அனைவருக்கும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே காய்ஸ், ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் அழகாக பொங்கிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் பொங்கல் வந்துட்டு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் பொங்க வாழ்த்துக்கள். எங்கள் ஃபேமிலியோட வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பர்வான விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேய் புருஷன் முன்னாடி ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே, இங்க ஒருத்தர் இருக்குண்டா, கொஞ்சமாச்சு மதிங்கடா. பாய்.